வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அறிவிக்கப்பட்ட கேண்டீன் அட்டண்டன்ட் போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கான எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் கடைசியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன். இதை செக் பண்ணிவிட்டு வந்தாங்க. எல்லாமே வந்து 10th முடிச்சவங்க அனைவருமே அப்ளை பண்ணலாம். பட் ஃபுல் டீட்டெயில்ஸோட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ மூலயமா பார்த்துட்டு எலிஜிபிள் நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கப்பீங்க. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தெரிய வரும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டை வந்து மொதல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எந்த லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். itcb.gn.incometax.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு சொல்லி கேட்பாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே do not have account சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இல்லை, நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஜிஸ்டர் now அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும், ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். அதை படித்து பார்த்துக்கோங்க எப்படி ஒர்க் இருக்குங்கிறத. அண்டு கேண்டிடேட் அட்டனோட நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த PDF ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து வாசித்து பார்த்துக்கலாம். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொசீஜர் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ ஒன்று கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவில் உங்களோட ஃபுல் நேம் வந்து அந்த ஃபோட்டோவில் மென்ஷன் ஆகிருக்கும். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்த தேதியும் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒரு சாம்பிள் ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா இதே PDFலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த சாம்பிள் ஃபோட்டோ. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோக்கில் உங்கள் நேமும் அவங்க என்றைக்கு எடுத்தாங்கிற தேதியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளியராக வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி அக்செப்டபிள் நான் அக்செப்டபிள்னு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா பிளர்ராக இருக்குது, இல்லை ரொம்ப பிரைட்டாக இருக்குது, இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா கிளார் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னா உங்கள் ஃபோட்டோ ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அக்செப்டபிள் ஃபோட்டோலாம் என்னங்கிறதையும் ஒரு சாம்பிள் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. சரி, இதை பற்றி வந்து நம்ம இந்த வீடியோலேயே வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். எப்படி வந்து அப்படி உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி நார்மல் ஃபோட்டோ மட்டும் இருக்குது, பட் உங்களுக்கு தேதி பார்த்தீங்க அப்படின்னா கீழே மென்ஷன் ஆகலை, பேரும் வந்து போடலை அப்படின்னா அது எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். அண்ட் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா பிளாக் இங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜுக்கு நம்ம வந்துக்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் சொல்லி கேட்டிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ சாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குமார் ஸ்பேஸ் விட்டு சின்னு சொல்லி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க பேர். நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஃபஸ்ட் நேமில் குமார் அப்படிங்கிறத அடிச்சுக்கணும், அதாவது உங்களோட ஃபுல் பேரை அடிச்சுக்கணும். ஒருவேளை வந்து முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா உங்கள் நேம் வந்து அது என்னவோ அதை அப்படியே ஃபுல்லாக அப்படி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இன்சியல் கண்டிப்பான முறையில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ சின்னு சொல்லி உங்கள் இன்சியல் அப்படின்னா அந்த லாஸ்ட் நேமில் உங்கள் இன்சியலை வந்து இங்கே அடிச்சிருங்க. இப்படி அடிச்சுட்டு உங்களோட கரண்ட் மொபைல் நம்பர் என்ன கொடுத்துரு, உங்கள் கையில் என்ன இருக்குதோ அந்த ஃபோன் நம்பரை மட்டுமே கொடுங்க. ஏன் அப்படின்னா ஃபர்தர் எந்த ஒரு கம்யூனிகேஷனாலும் இந்த மொபைல் நம்பர் அண்ட் இந்த இமெயில் ஐடி மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு அவங்க எந்த ஒரு கான்டாக்டுமே பண்ணுவாங்க. சரி, இதில் உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி இமெயில் ஐடிங்கிற செக்ஷன் கீழே உங்களோட இமெயில் ஐடியை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இதுக்கு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாஸ்வேர்டில் போயிட்டு ஒரு 8 கேரக்டர் மினிமம் இருக்கிற மாதிரிக்கு ஒரு வேர்டிங்ஸ் வந்து அடிக்கணும். அந்த வேர்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு ஸ்மால் கேரக்டரும் இருக்கணும் அண்டு ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா அட் சிம்பிள், ஹேஷ் சிம்பிள், டாலர் சிம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அண்டு நியூமரிக் அதாவது நம்பர்ஸ் ஏதாவது கலந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் @1 to 3 சொல்லி கொடுத்துக்கிறேன். அதில் தமிழில் பார்த்தீங்கன்னா டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலில் கொடுத்துக்கிறேன். இது சாம்பிளுக்காக நான் வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பாஸ்வேர்ட்னாலும் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி எப்படி முடியுமோ அதே மாதிரி உங்கள் பேரை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதே வந்து இந்த பாஸ்வேர்டில் என்ன டைப் பண்ணிக்கோ அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு கீழே ஒரு சில மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதை அப்படியே வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளவோ அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இப்போ 9 + 15 அப்படின்னா 14. இதே மாதிரி உங்களுக்கு கால்குலேஷன் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துட்டு கீழே சப்மிட்டுங்கிறத கொடுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். அது ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் அடுத்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்டு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட்டுங்கிறத கொடுங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்டெப்பு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, உங்களோட நேம் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நேம் வந்து அது எப்படி இருக்கும்னா, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. சாம்பிளுக்கு உங்களோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சுப்ரமணியன் எஸ் இருக்குது அப்படின்னா, மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து டைப் பண்ணிக்கிறோம். மார்க் ஷீட்டில் மேக்ஸிமம் பேர் விட்டுருப்பாங்க, பேருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க கேப்பு, அதுக்கப்புறம் வந்து இன்சில் இருக்கும். அதே மாதிரிக்கு வந்து உங்களோட பேரை வந்து இங்கே என்னவோ டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்பா பேர் என்னவோ அதை வந்து தெளிவான முறையில் டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர் மட்டும்தான் இங்கே ஃபில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாக் லெட்டருங்கிறது கேபிட்டல் லெட்டர் தான், அதில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்டு மதர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மா பேரையும் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கும். இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி இருக்கோ பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் உங்கள் பேர் அந்த அட்ரஸ் எப்படி இருக்கோ அந்த அட்ரஸை வந்து ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே தமிழ்நாடு அப்படினால தமிழ்நாடு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிக் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் லோட் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாக்கான பின்கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்படி ஏரியாக்கான பின்கோடை டைப் பண்ணி முடிச்சுட்டு கரஸ்பாண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்டுவாங்க. அதாவது தற்போதைய நீங்கள் இருக்கிற அட்ரஸ் என்னவோ அதான் கரஸ்பாண்ட் அட்ரஸ். அந்த அட்ரஸை இங்கே டைப் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டேட் என்னவோ டிஸ்ட்ரிக் எங்கே இருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா பின்கோடு இப்போ இருக்கிறக்கான ஏரியாக்கான பின்கோடு இதெல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆல்ரெடி இருக்கிற பெர்மனெண்ட் அட்ரஸும் இப்போ இருக்கிற அட்ரஸும் சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக சேமஸ் பெர்மனெண்ட் அட்ரஸும் கொடுத்துட்டாலே போதும். அங்கே என்ன டைப் பண்ணிங்களோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். அண்டு கான்டாக்ட் நம்பரை செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மொபைல் நம்பரில் வந்து வேறு ஏதாவது மொபைல் நம்பர் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் சொல்லி இந்த மாதிரி எதை வச்சுருந்தாலும் சரி அந்த ஐடி ப்ரூஃபை கொடுத்துக்கோங்க. இப்போ ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஐடி கார்டில் நம்பருங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்னவோ அந்த ஓட்டர் ஐடி நம்பரை வந்து நீங்கள் அப்படியே வந்து இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுக்கோங்க. வச்சுட்டு அண்டு மெயில் ஐடியும் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக வந்து இடத்துல ஒரு காலண்டர் சிம்பிள் மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இயர் பக்கத்தில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எல்லாமே டீட்டெயில்ஸ் காலண்டர் மாதிரி வந்துருக்கும். இதில் வந்து ரைட் சைடில் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்லா இயருமே வந்து போகிறதுக்காக ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிறந்த வருஷம் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த பிறந்த வருஷத்தை வந்து கிளிக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த மாதமோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். அண்டு என்ன தேதியோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் ஆகிரும். உங்களுக்கான ஏஜ் என்னங்கிறதையும் டேரெக்டாக அவங்க வந்து டேரெக்டாக வந்து காமிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலா ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஜெண்டராங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்தியன் நேஷனலில் தான் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா எஸ்ங்கிறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுங்க. இப்படி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் லோட் ஆகாத மாதிரிக்கே தெரியும். பட் இருந்தாலும் அதே பேஜில் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லோட் ஆகி நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து அது செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து அடுத்து வந்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அதாவது உங்கள் 10th டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நேம் ஆஃப் த போர்டு எந்த போர்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் செகண்டரி இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கிறோம். அதாவது இது எதை பார்த்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வந்து கையெழுத்து ஒரு ஆள் போட்டிருப்பாங்க, செக்ரட்டரி யாராவது. அதுக்கு கீழே வந்து இந்த வேர்டிங் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த போர்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்கிறத. அதை அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணிட்டு எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அண்டு சர்டிஃபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி கொடுத்து கேட்டிருப்பாங்க. அதுவுமே வந்து கையெழுத்து போட்டவங்க யாருங்கிறதோ அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் செக்ரட்டரின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து கையெழுத்து போட்டதாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூயிங் அத்தாரிட்டி வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறதே கொடுத்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதே மெம்பர் செக்ரட்டரி போனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்டேட் போர்டில் வந்து மேக்ஸிமம் வந்து மெம்பர் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இதை கூட கொடுக்கலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அது என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அண்டு ஹால் டிக்கெட் நம்பர் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை சர்டிஃபிகேட் நம்பர் சொல்லி கேட்டிருப்பாங்க. இல்லை ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் 10th ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கோங்க. இல்லை சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குன்னா சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ரிமார்க் வந்து கேட்டிருப்பாங்க. ரிமார்க்கில் வந்து மேக்ஸிமம் எதுவும் தேவைப்படாது, நில்லுங்கிறத கொடுத்துக்கோங்க. நில்லுங்கிறத நீங்களே டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் ஆல்ரெடி டேட்டா வந்து என்னென்னா நான் ஃபில் பண்ணனால அது எல்லாமே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதனால் அப்படி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுவே என்னது நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா அதை அப்படியே டைப் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
டீட்டெயில்ஸ் ஆஃப் மார்க்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ளீஸ் என்டர் தி நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட், எவ்வளோ சப்ஜெக்ட் நீங்கள் 10th இருந்துச்சுன்னு கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 சப்ஜெக்ட் தான் இருக்கும். அந்த 5ங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, உங்களோட மார்க் ஷீட்டில் வந்து எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ டேரெக்டாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கான மார்க்ஸுமே என்ட்ரு பண்ணணும். இல்லை நாட் என்ட்ரிங் த மார்க்ஸ், எல்லா மார்க்ஸையும் நீங்கள் என்ட்ரு பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து 3 சப்ஜெக்ட் தான் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ்னு சொல்லி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ மீதியில் 2 சப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆட் சப்ஜெக்ட்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகும். ஒரு 2 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா 2 சப்ஜெக்ட் வந்து ஆட் ஆகும். இதில் நீங்கள் சப்ஜெக்ட் நேம்லாம் டைப் பண்ணி நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 100க்கு எவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லி என்ட்ரு பண்ணணும். டோட்டல் மார்க் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோனா 100 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 100 மார்க் தான் கொடுத்துக்கிட்டு அந்த சப்ஜெக்ட்டில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த மார்க் இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். அண்டு சயின்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ டோட்டல் மார்க்னா 100 மார்க், அதே மாதிரி அதில் எவ்வளோ மார்க் 100க்கு எடுத்துக்கிங்கிறத இங்கே இருந்து டைப் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டோட்டல் மார்க், அதுக்கான அப்டேன் மார்க் எவ்வளோங்கிறதையும் இங்கே இப்படி டைப் பண்ணிக்கிறோம். அண்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் தவிர தமிழ், இங்கிலீஷ் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த சப்ஜெக்டை வந்து டைப் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன சப்ஜெக்டோ டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கான டோட்டல் மார்க் 100 தான். அதில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கிறத பார்த்து அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் வந்து 100ன்னு சொல்லி கொடுத்துக்கணும் டோட்டல் மார்க்கு. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் அப்டெண்ட் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் அதை கொடுத்துக்கணும். இந்த மாதிரி உங்களோட மார்க்ஸ் எல்லாமே உங்களோட 10th மார்க் ஷீட்டில் வந்து என்னென்னலாம் சப்ஜெக்ட்லாம் இருந்தோ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து காமிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பெர்சன்டேஜ் கன்ஃபார்மாக சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் கன்ஃபார்மாக சொல்லி கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர் தான் மேக்ஸிமம் வந்திருப்பாங்க. இதே வந்து வேறு கிரேடில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஏதாவது கால்குலேஷன் எதுவும் இருக்குது, அதுக்குன்னு ஃபார்முலா தனியாக இருக்குது அப்படின்னா, இல்லை இந்த பெர்சன்டேஜ் தவறுன்னு சொல்லி நோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதாவது இந்த கேண்டிடேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்காங்கிறத இங்கே டைப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா எது இருக்கிறதால அந்த ரிலவெண்ட் டாக்குமெண்ட் என்னவோ அதை வந்து இங்கே அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம 10th பத்திரிக்கை ஃபார்ம்லாம் சொல்லி எதுவுமே கிடையாது. அதனால் எஸ்ன்னு சொல்லி மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். அடுத்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் 10th தவிர்த்து நீங்கள் எதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லி ஹையஸ்ட் என்னவோ அதை கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க 10th அப்புறம் அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க. இல்லை 12th கிராஜுவேஷன் சொல்லி எல்லாமே படிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேட்டகரி கேட்டிருப்பாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லி. இதில் நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறத செலக்ட் பண்ண இருக்கும். எஸ்சி, எஸ்டியா, ஓபிசியா, இல்லை இடபிள்யூஎஸ்ஆ, அன்ரிசர்வ்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓபிசினா தெரியும், பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி, டிஎன்சி தான். மற்ற நாட்டு அனைவருமே வந்து ஓபிசி தான். அதுக்காக நீங்கள் ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் வேலிடிட்டியாக. அப்படி இருந்தால் மட்டும் தான் இதுக்கு வந்து ஓபிசி செலக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்டில் தான் போவீங்க. அன்ரிசர்வ்னால் இந்த 4 கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் இல்லாமல் சர்டிஃபிகேட் இல்லாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்டு தான் அடுத்தோம். இப்போ சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அன்ரிசர்வ் கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அது என்ன சர்டிஃபிகேட், ஓபிசினா ஓபிசி கொடுத்துக்கோங்க. எஸ்சி, எஸ்டி அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் யாரோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். பிடிஎஃபாக வந்து அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்து டாக்குமெண்ட் வந்து டேட்டா வந்து இங்கே கொடுத்துட்டு அப்லோடும் கொடுத்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஆயிரும். இப்போ ஒரு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அண்ட்ரஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவை கிடையாது. பட் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து ஆக்சுவலாக என்ன ஏஜ் லிமிட்டோ அதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக இருந்துச்சிங்க அப்படின்னா இந்த அண்ட்ரஸ்ங்கிறத கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி அண்ட்ரஸ்டாக கொடுத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் கொஞ்சம் கூடுதலாக வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுவே வந்து உங்கள் கேட்டகரியில் கொடுத்துட்டீங்க சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் அந்த உங்களோட கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு கூட மட்டும்தான் போட்டி வந்து போடுவீங்க. அதனால் மேக்ஸிமம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இல்லைன்னு சொல்லி அண்ட்ரஸ்டோடு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஏதாவது யூஸ் பண்ணுற போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது எக்ஸர்வீஸ்மனாக இருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாருமே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தேவை கிடையாது. இது நோனே இருக்கலாம். அப்படியே நோன்னு சொல்லி வச்சுக்கிட்டு 7 நெக்ஸ்ட்டுக்கு கொடுங்க. முக்கியமான ஒன்று, இப்போ நான் அட்ரஸில் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்களும் அட்ரஸில் கொடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. கண்டிப்பான முறையில் ஜாதி சான்றிதழ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓபிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிசி எம்பிசி சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட்டை இ சேவை மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வாரம் டைம் இருக்கும். சர்டிஃபிகேட்லாம் அந்த ஓபிசி இப்போயே அப்ளை பண்ணிங்க ஒரு 4 நாள் 3 நாளுக்குள்ளே கிடச்சிரும். அதை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி ஓபிசிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் கேட்குற இடத்துல வந்து அப்லோடு கொடுக்கணும். அப்லோடு கொடுத்து சேவ் நெக்ஸ்ட்ங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபைனல் ஸ்டெப் வந்து 3க்கு வந்துட்டோம். இதில் அப்லோட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னங்கிறத கேட்டிருப்பாங்க. அப்லோடு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிஎஃப் வழியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட்லாம் என்னென்னா ஃபோட்டோங்கிறது டாக்குமெண்ட் கிடையாது.
இந்த மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் தான். அப்படி டாக்குமெண்ட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃபை 1 MBல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடு பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் அப்போ தாராளமாக வந்து 1 MBல இருந்துச்சு அப்படின்னா இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். ஃபோட்டோவில் வந்து தேதியும் பேரும் வந்து கொடுக்கணும்னு சொல்லி, அது எப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரை சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபைல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபைலை உங்களோட இமேஜ், உங்களோட ஃபோட்டோவை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் எடிட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா பெயிண்டில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து ப்ரிவியூ வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேம், இப்போ எந்த தேதியில் ஃபோட்டோ பிடிச்சிங்கிறதையும் என்ட்ரு பண்ண போகிறீங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவோட ஒரு 3 கார்னர்லையும் பாருங்கள், ஒயிட் கலரில் ஒரு டாட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த டாட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே பேரை டைப் பண்ணுறதுக்காக கீழே உள்ள அந்த ஒயிட் சிம்பிளில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கீழே இழுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்து இடம் கிடைக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பேரை வந்து டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணுறது என்னன்னு சிம்பிள் தான். இந்த இடத்துல ஏங்கிற டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கான டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுற மாதிரி கிடைக்கும். இப்போ பேர் வந்து நீங்கள் பேர் என்னவோ அவங்க பேரை வந்து இன்சிலோட ப்ளஸ் வந்து கேபிட்டல் லெட்டரோட வந்து டைப் பண்ணிக்குவோம். இப்படி டைப் பண்ணிவிட்டு பேர் பெருசாக இருக்குது, அந்த எழுத்து வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் மைட்டாக வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க. இதில் ஃபாண்ட் சைஸ் இருக்கும், இந்த ஃபாண்ட் சைஸில் போய் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் இப்படி ஃபாண்ட் சைஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஃபோட்டோக்கில் இருக்கிற மாதிரி ஓரளவு என்ன சைஸ் வைக்கலாமோ அந்த சைஸை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டாக ஒரு 20 கொடுத்துக்கிறேன். 20னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்த டேட்டு கேட்டிருப்பாங்க. டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த இப்போ இன்னைக்கு தேதினா இன்னைக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபோட்டோ இப்போ நீங்கள் பிடிச்ச மாதிரி கூட சொல்கிறீங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 3 மந்த்துக்குள்ளே தான் அந்த டேட் இருக்கணும், அதுக்கு பின்னாடி போயிடக்கூடாது. இப்படி கொடுத்துட்டு இதை விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணணும். அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு செலக்ட்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணதும் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பேரை வந்து இப்போ சென்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த பேரை வந்து அப்படியே நீங்கள் கிராப் பண்ணால் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேரை வந்து மூவ் பண்ணிக்கலாம். அப்படியே எந்த சைஸில் வந்து சென்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களோட தேதியும் பேரையும் இதே மாதிரி சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய் சேவஸ்ங்கிறத நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா ஜேபிஜியா இல்லை ஜேபிஜியாக வந்து நீங்கள் ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க அந்த ஃபோல்டரில். இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே அப்லோட ஃபோட்டோ அப்படிங்கிறது கீழே சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. இதுவுமே வந்து உங்கள் 10th மார்க்ஸோட பிடிஎஃப் ஃபைலில் 1 MBல நீங்கள் இருந்துச்சுன்னா அதையும் வந்து செலக்ட் பண்ணி அப்லோடுங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்டு அப்லோடு ஃபோட்டோ ஐடி கேட்டிருப்பாங்க. மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி கொடுத்துருந்தோம், அதனால் ஓட்டர் ஐடி ஸ்கேன் பண்ணிக்கிறோம். இதுவே நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணணும். என்ன ஐடி நம்பர் கொடுக்கணும் அந்த ஐடி கார்டை இங்கே அப்படியே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபில் 1 MBல அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் மாவட்டத்தினாலே கேட்டிருப்பாங்க, இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நோங்கிறத கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் அப்லோடு கேட்டிருப்பாங்க. இந்த ஃபைலில் வந்து நீங்கள் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி உங்களோட சைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்லோடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிக்னேச்சர் அப்லோட் ஆகும். அண்ட் பிளேஸ் எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்த இங்கே டைப் பண்ணிக்கோங்க, பேரை, இடத்தோட பேரை, பிளேஸை அண்ட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். அதை நீங்கள் சப்மிட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஃபீஸ் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 0 தான். நில் காஸ்ட்டில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இதில் டவுட் எதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு பதில் தரேன்.